தேஜஸ் கொடுக்கும், தெய்வ வடிவம் தரும். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொன்னா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்திய தேசமுடையாய். பகவன் நாமாவை நமக்கு சொல்ல சொல்ல தேஜஸ் வரும். ஆமாம், பவுடர்லாம் பூஜிக்கவே வேண்டாம், பகவன் நாமாவை சொல்ல சொல்ல தேஜஸ் வரும். நமக்கு முகத்தில் தேஜஸ். வேதம் சொல்கிறா, ராமாயணம் சொல்கிறோம், நாங்கள் பஜனை பாடுறாப்பா, எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பவுடர்லாம் ஒன்றும் இல்லை, தேஜஸ். ஆமாம் ஆமாம், உண்மை அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வேணால் அடுத்த தடவை வரும்போது நான் காலேஜில் படித்த ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டுவேன். நல்ல ரேம் பிளாக் இன் கலர். அந்த பிளாக் அப்படியே உதிர்ந்து போயிடுச்சு. ஏன்னா 40 வருஷமாக ராமாயணம் சொல்லி தெரிஞ்சுக்கோ. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே. பகவன் நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு வந்து தேஜஸ் வரும். இப்போ வர சூதாட உட்காந்துட்டான். உடனே தமயந்தி என்ன பண்ணா, கெட்டிக்காரி. நளன் தேரோட்டுறதில் கெட்டிக்காரன். அவனுடைய குதிரையை 4 குதிரையும் பூட்டினாள் தேரில். தன்னோட பையனையும் பொண்ணையும் உட்காத்தினாள். ஒரு தேரோட்டியை கூப்பிட்டா, கூட்டின்னு போ, என் பிறந்த வீட்டில் கொண்டு விட்டுடு அப்படின்னு. இவன் சூதாடுறான். இப்போ பிருகதஸ்வ முனிவர் கதை சொல்லின்னு இருக்கார், நளன் கதையை தர்மபுத்தருக்கு. சூதாடின்னு இருக்கான், எல்லாத்தையும் இழக்கிறான், தன்னையே இழந்தான். இழந்த உடனே அந்த புஷ்கரன் சொல்கிறான், உன் மனைவி தமயந்தியை பந்தயமாக வச்ச ஆடுன்னா. கையில் இருந்த பகடக்காயை கீழே வச்சான், ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன்னு கிளம்பினான். இப்போ பிருகதஸ்வ முனிவர் கதை சொல்லின்னு இருக்கார் தர்மபுத்தருக்கு. தர்மபுத்திரா, நலச்சரித்திரம் கேட்டுன்னு இருக்கியான்னு கேட்டார். கண்ணில் ஜலம் விட்டார் தர்மபுத்திர மகாராஜா. கதறி அழுதர். மகாபாபினா, நீங்கள் இடித்து சொல்றது எனக்கு புரியுது. இந்த பாவி திரௌபதியை பந்தயமாக வைத்து ஆடி தோற்றேன், அவமானப்பட்டேன், கஷ்டப்படுத்தினேன் என் மனைவியை. அந்த நலமகாராஜா தமயந்தியை பந்தயமாக வை என்ற உடனே எழுந்திருந்து விட்டால், உனக்கு ஏன் இது தோணவில்லை என்று என்னை கேட்கிறீர்கள். இடித்து சொல்றது உணர்கிறேன், ஆனால் இந்த பாவி எல்லாரையும் இழந்தேன், கஷ்டப்பட்டேன், நீங்கள் சொல்றது தெரியுது. இன்னும் கண்ணில் ஜலமுட்டர். பிருகதஸ்வ முனிவர் கண்ணில் ஜலமுட்டர். அப்போ தர்மபுத்திரன் சொல்கிறான் பிருகதஸ்வ முனிவற்ற, அந்த நளமகாராஜா தமயந்தியை பந்தயமாக வச்சு ஆடலை, இந்த பாவி திரௌபதியை பந்தயமாக வச்சு ஆடினேன், அதுக்கு உமக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்டான். கதை கேட்குறவன் ஆற்ற உபன்யாசம் பண்ணுறவர்கிட்ட, எனக்கு தெரியலைன்னு அங்கேருந்து. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த நளன் ஏன் ஆடலை, இந்த தருமன் ஏன் ஆடினேன்னு தெரியுமா? அந்த நளனை பிடிச்சது சனி, என்ன பிடிச்சது சகுனி, அதனால ஆடினேன்னா. சனியை விட மோசம். கீழே இறங்குறான். அப்போ ஒருத்தன் வந்து என் வீட்டில் தங்கிக்கோ, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னா. என் அடிமையை யாரும் கவனிக்க கூடாதுன்னா. நளன் போகிறான், தமயந்தி போகிறான். அப்போ தமயந்தி சொல்கிறான், எல்லாரும் கேட்கணும், காது கொடுத்து கேளுங்கோ. பர்த்தாவை பார்த்து பேசுகிறான். பிராணநாதா, என் பிறந்த கிரகத்திற்கு போவோம், சமயம் வரும்போது படையெடுத்து வந்து ராஜாங்கத்தை பிடித்து விடுவோம். என் தகப்பன் நிறைய படை வைத்திருக்கிறார், தனம் வைத்திருக்கிறார், உதவுவார், வாங்கோன். நளன் தமயந்தி கையை பிடிச்சுட்டான். அழாதே பெண்ணே, கஷ்டம் வந்து விட்டது என்று அழுகிறாயா? உன்னை நடுத்தருவில் நிறுத்தி விட்டேன் என்று. மகாபாபினா, நீ சொல்வது லௌகீகத்திற்கு நல்லதாக இருக்கும் பெண்ணே, பின்னால் சிரமத்தை கொடுக்கும். என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறான் என்றால் மாற்றானிடத்திலே
பணத்தை கடன் பெற்றுக்கொள்ளலாம் பெண்ணே, யாச்சகம் பெறலாம் பெண்ணே. கஷ்டப்படும் பொழுது ஒருவன் மாமனார் வீட்டுக்கு போகக்கூடாது. வெளியில போகணும் முதல்ல சொல்றவன் அவன்தான். நாம் தெம்போடு இருக்கின்ற பொழுது உறவினன் வீட்டுக்கு போகின்ற ஸ்திதி நாம் தெம்பு இல்லாமல் போனால் இருக்காது. நீ கவலைப்படாதே பெண்ணே, என்னோடு வா, எப்படியோ பிழைத்துக் கொள்வோம், கவலைப்படாதே என்று அவளை அழைத்து கொண்டு போகிறான். பாழ் மண்டபத்துக்கு போனார்கள். சாப்பாட்டிற்கே வழி இல்லை, இன்னும் பழம் தேட வேண்டும். அந்த சமயத்திலே 2 தங்க கிளி தக 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 என்று உடம்பு பூரா தங்கம் ஜொலிக்கிறது, வந்து உட்கார்ந்துருக்கு மண்டபத்தில். அவள் கேட்கிறாள், தமயந்தி பிராணநாதா, அந்த 2 கிளியை எனக்கு பிடித்து கொடுங்கள்னா. எப்படி கேட்டாள்னார் புகழேந்தி புலவர். பொன்மான பிடிச்சு குடுன்னு கேட்ட சீதா பிராட்டி போல் கேட்டாள்னர். மான் பிடிக்க சொன்ன மயிலே போல் பொன் கிள்ளை பற்றித்தா என்றால் புதுமழலை சொல்கிள்ளை வாயால் தொழுது. எனக்கு அந்த 2 கிளியை பிடிச்சு குடுங்கிறான். தங்கம் மின்றது. அதுதான் ஒருத்தர் வியாக்கியானம் சொன்னார். அங்க மாரீச்சன் மானா வந்தபோது ராமனுக்கு போதனை செய்வதற்கு பக்கத்தில் லட்சுமணன் இருந்தான். ஆனால் இங்க நளனுக்கு ஒருத்தரும் இல்லை. அங்கு ராமனுக்கு துணை புரிவதற்கு லட்சுமணன் இருந்தான். சீதையை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது ஜடாயு இருந்தார் காப்பாற்றுவதற்கு. ஆனால் இங்கு நளச்சக்கரவர்த்திக்கு ஒருத்தரும் இல்லை. பார்த்தீர்களா? இதை தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தில் இளைஞர்கள் இந்த நளச்சரித்திரத்தை சூதாட்டமாடி கஷ்டப்பட்டான்னு சொல்கிறோமே, இதை விடவே இன்னைக்கு சூதாட்டத்தை விட மோசம். எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணுறா, நிறைய பண்ணுறா, உறவே வேண்டாங்கிறா, அம்மா அப்பா வேண்டாம், ஒத்துருமே எனக்கு வேண்டாம்ங்கிறா யங்ஸ்டர்ஸ்லாம். உண்மையிலே சமுதாயத்தை கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இளைஞர்களை ஒழுங்காக வளர்க்கவில்லை, இந்த சந்ததியினரை ஒழுங்காக வளர்க்கலை, எல்லாரும் தப்புன்ட்டோம். மைனஸ் நம்ம எல்லாருமே பாபிகள், தெரிந்து கொள்ளுங்கள். நாம் யாருமே மாறுதட்டி கொள்ளாதீர்கள். இந்த ஜெனரேஷன் பூரா கெடுத்துட்டோம். ஆம், ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்பா அம்மா பேச்சை கேட்கவில்லை. ஒருத்தராத்திலே குழந்தைகள் கேட்கல. ஆமாம், கேட்டால் பொன் குழந்தைகள் கேட்டிருந்தா இந்நேரம் இப்படி ஆம்பளை குழந்தைகள் கல்யாணம் ஆகாமல் நிற்க மாட்டாளே. சத்தம் போடாமல் உட்காந்துருக்கீங்க எல்லாரும். யாரும் கண்டித்து வளர்க்கலை. ஆனால் நாங்கள் ராமாயணம் பாரதம் சொல்கிறவன் இந்த இடத்துல இந்த தப்பை பண்ணால் இப்படி பேசினா அப்படி பேசினான்னு எங்களுக்கு சொல்கிறேன். எங்களை எங்கள் அம்மா அப்பா நன்னா தான் வளர்த்துருக்கா. அதை தான் உபன்யாசகராக வந்திருக்கேன். உங்களை சரியாக வளர்க்கலையே, தைரியமாக தான் திட்டுறேன். உங்களை யாரும் இது மாதிரி சொல்லியிருக்காளா உபன்யாசத்தில்? ஒரு உபன்யாசகனும் சொல்ல மாட்டான் நீ அடுத்த தடவை வருவியோ மாட்டியோன்னு. நீ வந்தாவா வராட்டி போ, ஐ ஒன்ட் பாதர். ஆமாம், சமுதாய சிந்தனை ராமாயணம் பாரதம். சும்மா மோட்டம் போகலான்னு கதை கேட்காதுங்க. மோட்டமெல்லாம் போக முடியாது. ஆமாம், நீங்கள் எதோ நாளைக்கு உபன்யாசம் முடித்த உடனே புஷ்ப விமானம் வரும் அப்படின்னா வராது. மேலே போகிற பிளேன் விழாமல் இருந்தால் சரி. ஆமாம், சரி, நாம் வளர்க்கவில்லை. இன்னும் பல இடங்களில் போய் அடிச்சுக்கிறேன். மாரல் கிளாஸில் நடத்துங்கோ, மாரல் கிளாஸ் நடத்துங்கோ சொல்கிறேன். குழந்தைகளுக்கு படிக்க வைக்கலாம், விரும்பினதை கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும், குரு சொன்னால் கேட்கணும். இல்லையே போச்சே சமுதாயம். பாருங்க, அப்பா ஒருத்தர் சின்னவாளோ பெரியவாளோ சொன்னதையே கேட்கலேன்னு தானே ராமனுக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்கிறோம். அதானே ராமாயண தத்துவம், சொன்னதை கேட்கலேன்னு.
இப்போ பாருங்க, தமயந்தி கேட்டுவிட்டாளே, மகாராணியாக இருந்தாலும் கேட்கக்கூடாது, கேட்டுவிட்டா. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்கக்கூடாததை கேட்டு விட்டார்கள். ஆமாம், கேட்க போகிறாங்க, கேட்கக்கூடாது. ஆமாம், எனக்கு அந்த கிளியை பிடிச்சி கொடுங்கிறான். அவனுக்கு இடுப்பில் ஏக வஸ்திரத்தில் இருக்கிறான், அடிமை ஒல்லியோ. இந்த வஸ்திரத்தை எடுத்தான், இந்த கிளியை அப்படியே பிடிச்சி உள்ளான், இந்த துண்டை போட்டான், இழுத்தான். அப்படி பிடிச்ச அப்படி இழுக்கலான்னு துண்டை போட்டான் பாருங்க, 2 கிளியும் அந்த வஸ்திரத்தோட பறந்துருத்து. பறந்துட்டே பேசித்து, ஏ நிலச்சக்கரவர்த்தியே, நாங்கள் வேற யாரும் இல்லை, உன் கையிலே இருந்த பகடக்காய்கள். இப்போ இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்தது என்று புகழேந்தி புலவர் வியாக்கியானம் பண்ற பார்க்க போறோம். நீங்கள் பக்கெட் பிளேட்டு எல்லாரும் நிறைய நன்கொடை கொடுங்கோ. நன்னா நடத்தின்னு இருக்கார் நெல்லை பாலு. இங்கே நலச்சரித்திரம் கேட்குறேன், 7.5 சனி அஷ்டம சனி பிடிச்சவெல்லாம் இருக்கிற ரூபாயெல்லாம் போடும். இப்போ தான் சனி தொல்லை பண்ணாது. நாமாவளி பாடுறேன், எல்லாரும் பாடுங்கோ. என்ன கை தட்டின்னு பாடுங்கோ, கை தட்டின்னு பாடினா நல்லதுன்னு சொல்கிறா. நல்லா பாடுவோம். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். புகழேந்தி புலவர் சொல்றார், நாராயணன் நாமாவை எவனொருவன் சொல்லவில்லை என்றால் அவனுக்கு எப்படி கஷ்டம் வருமோ அப்படி வந்ததுன்னு நல்லா கவனிங்கோ. நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராதாரை வெந்துயரம் சேர்ந்தார் போல் பாராளும் கொற்றவனை பார்மடந்தை கோமானை வாய்மை நெறி கற்றானை சேர்ந்தான் கலி. நாராயணன் நாமாவை சொல்லலேனால் கஷ்டம் வரும்னர். இப்போ இதுலேருந்து இன்னொரு விளக்கம் இருக்கு. நாராயணன் நாமாவை சொன்னால் சௌக்கியம் உண்டு. நம்ம நெகட்டிவே பாசிட்டிவ்லேயே பார்ப்போமே. என்ன சார் புரியலையே சார், சொன்னால் என்ன இன்பமோ அதை தெரிஞ்சுட்டோம்னா சொல்லலைன்னா இதுக்கு நேர்மாறு தானே. இப்போ பாருங்க, நாராயண நாமாவை சொல்லாதவனுக்கு கஷ்டம் வந்தாப்புல என்ன பாருங்க, பொண்டாட்டியை பிரிய போகிறான், பையனை பிரிஞ்சுட்டான், ராஜ்யம் பிரிஞ்சது, எல்லாம் போச்சு பார்த்தேடா. அப்போ நாராயணன் நாமாவை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயின எல்லாம் செய்யும்.
நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா 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 என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கொடுக்குமா நாராயணன் நாமாவை சொன்னா? அப்போ நமக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். நாராயணன் நாமாவை சொல்லலைன்னா நம்மளை விட்டு விலகிடுமே. நாராயணன் நாமாவை அப்போ சொன்னால் இதெல்லாம் நம்மளோட இருக்கணும். இதுலேருந்து தான் ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவுமே நாராயணா சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பொண்டாட்டி நம்மளோடய இருப்பாள், இல்லை ஆம்பளை நம்மளோட இருப்பான். ஆமாம், அதுதானே சொல்கிறார். குலம் தரும்னா அது எல்லாமே அடங்கி இருக்க. நமக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் கொடுப்பான். நாராயணன் நாமாவை சொல்கிறவன் சௌக்கியமாக இருப்பான், கேட்குறவன் சௌக்கியமாக இருப்பான், சந்தேகமே படாது. புரந்தரதாசர் சொல்கிறார், பசுமாட்டோட கொம்பு இருக்கு பாரு, இந்த கொம்பு இப்படி அகலமாக வந்து மேலே நுனியாக வருது. அந்த கொம்பில் சின்ன பொருள் இந்த உலகத்தில் கடுகு, அதை வச்சோம்னா அப்படி ஒரு வினாடி நின்றுட்டு கீழே விழும். அந்த கொம்பில் எந்த பொருளுமே டக்குன்னு விழாது, நின்றுட்டு தான் விழும். இந்த பார் அங்கே நிற்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, இப்படி நிற்கும், நின்றுட்டு தான் விழும் எந்த பொருளுமே. அந்த கடுகு அப்படி வச்சோம்னா அந்த வினாடி நிற்கும், கீழே விழும். புரந்தரதாசர் சொல்கிறார், பசுமாட்டோட கொம்புல கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு போதும் உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்கிறானாம். ஆவின கொம்பின துதியல்லி சாசிவே நிந்தித்த காலவே நின்ன ನೆನೆದವ ಜೀವನ್ ಮುಕ್ತನೆಂಬುದಕ್ಕೆ ಏನೋ ಆಶ್ಚರ್ಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. ஒரலுத்த நரலுத்த. இப்போ சேரில் உட்காந்துக்கள், கீழே உட்கார்கள், எந்திருக்க முடியலே சொல்லாதே ஹரி ஹரி. அப்போ சொல்லு, நீ உட்காந்து சொன்னாலும் சரி, நின்றுட்டு சொன்னாலும் சரி, எங்கேருந்து சொன்னாலும் சரி, ஹரி ஹரின்னா அவன் சரிங்கிறான். ஹரி ஹரி எந்த ನೆನೆದವ ஜீவன் முக்தன் என்பதற்கே ஏனோ ஆச்சரியவையா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா. கூப்பிடு அவனை. யார் ரட்சிச்சா திரௌபதியை? பகவன் நாமா தானே ரட்சிச்சது, அதுதானே பார்க்குறோம். யாருமே காப்பாற்றலையே. நீ அது இன்னும் சொன்னார் புரந்தராசர், நாளைக்கு பார்ப்போம் சார், குச்சேல விருத்தாந்தத்தில். நீ நல்ல காப்பி டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு நாராயணா சொல்லுன்னார். நாராயணா சொல்கிறதுக்கு தெம்பு வேணுமே. ஆமாம் சார், காத்தால் எந்திருந்த உடனே காப்பியை கொடு, அப்புறம் ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லு குழந்தைகளை. ஆமாம், செம்பு வேணாமா கத்துறதுக்கு. ಅನ್ನಪಾನಗಳು ತಿನ್ನು ತೃಪ್ತವನಾಗಿ கிருஷ்ணாயன பாரதே. என்ன சாப்பிட்டுட்டு கிருஷ்ணான்னு கூப்பிடு. புரந்தரதாசர் சொல்கிறார் அழகா. ஆமாம், அந்த நாராயணன் நாமாவை நொடிக்கு 100 தடவை சொல்கிறவர் நாரதர். நாராயண 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 நாராயண. அவர் வராருன்னு வச்சுக்கோங்க, வாங்கோ அப்படின்னா நாராயணா, சௌக்கியமா நாராயணா. இந்த நாராயணா டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆமாம், சாப்பிட்றீங்களா நாராயணா. அப்புறம் கிளம்பிட்டார்னு வச்சுக்கோங்க, நாராயண அப்படின்னா கிளம்பிட்டார்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா அதனால தான் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நாராயணா சொன்னார். அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, என்ன இவ்வளவு நாராயணா சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. இந்த அர்த்தமே தெரியாமல் பாடுவான், அர்த்தமே தெரியாமல் பேசுவான். ஆமாம், நீ போய் சங்கீத கச்சேரி கேளு, எல்லா சங்கீதம் வச்சாலும் அர்த்தம் தெரியாமலே பாடுவான். ஆமாம், தியாகராஜ கீர்த்தனை சுக்குபி லகுபி திப்பிலின்னு பிரிச்சுடுவான். மன்னவியா லக்கிம் அப்படி பாடுவான். அப்படி பாடப்படாது. மன்னவினா லக்கிம்
கிம். ஆனால் எப்படி சொன்னாலும் பகவான் ஏற்றுக்கிறான். நீ என்ன மாதிரி சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். இப்போ அர்த்தம் தெரிஞ்சுட்டு ஒரு காரியம் பண்ணுறோன்னா விசேஷம். ஆமாம், நாராயணா நாராயணா சொல்கிறார், அவருக்கே அர்த்தம் தெரியல. பெருமாள்கிட்ட போனார், என்ன தினம் நான் நாராயணா சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு. பெருமாள் பார்த்தார், என்ன இவனே அர்த்தம் தெரியாமலே ஜெபம் பண்ணுறான்னு. காவேரி கரையில் ஒரு புழு நெளிஞ்சுன்னு இருக்கு, அதன் காதில் போய் சொல்லிட்டு வாங்கினார். ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர். அது பிராணனை விட்டுருச்சு. பெருமாள்கிட்ட போனார், என்ன சுவாமி உங்கள் பேரை சொன்ன. அதே காவேரி கரையில் கொஞ்ச நாள் கட்டி ஒரு பூச்சி பறக்கிறது, அதுங்க அதில் சொல்லுங்க, அதுவும் உச்சிர விட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே காவேரி கரையில் ஒரு மான் குட்டி விளையாடினுக்கு போய் சொல்லுன்னார். ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர், அதுவும் உச்சிர விட்டுட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த காவேரி கரையில் இப்போ தான் ஒரு பசுமாடு கண்ணு போட்டுக்கு போய் சொல்லுன்னார், அதுவும் உச்சிர விட்டு. பெருமாள்கிட்ட போனார், சுவாமி இது வரைக்கும் நாமாவுக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னதே தேவலாம், என்ன சொல்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் நம்மளை கலகக்காரன்னு தான் சொல்லியிருந்தான், இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் நம்மளை கொலகாரம்பா. உங்கள் நாமாவுக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. அன்னிலேருந்து இவர் சிப்பிளாவே எடுக்கலை. கொஞ்ச நாள் ஆச்சு. நாரதரை கூப்பிட்டார், என்னன்னு. இந்த காசி ராஜாவுக்கு குழந்தையே பிறக்காமல் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, இன்றைக்கி 13 நாள் ஆறுது, பேர் வைக்க போகிறான், இந்த குழந்தை காதில் சொல்லிட்டு வான்னார். நாரதர் கும்பிட்டார், இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம், பாதாள ஜெயிலில் வச்சுருவான்னா, நீ போய் சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு. ரொம்ப நாள் ஆச்சு. இவர் சிப்பிளாவை இடுப்புலேருந்து எடுத்து வாசலில் போய் நிற்கிறார். அரண்மனை வாசலில் காவலாளி நிறுத்தி விட்டான். நீங்கள் ஆறு, என்னப்பா என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் நாரத மகரிஷி. நாரதரா? அம்மா கொண்டை போட்டிருக்கேன், வீணை வச்சுருக்கேன்னு. அவனே சொன்னான், கொண்டை போட்டவன்னா நாரதனா? அது இருக்கும் இல்லையோ, ஹர்பஜன் சிங்கன் தான் கொண்டை போட்டிருக்கான். அதுக்காக அவரை போய் நாரதன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன சொல்? இல்லை சாமி, நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வருவியே, ஏன் சொல்லலைன்னா. அவரோடனே சொன்னார், அது சொன்னால் அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டடா அப்படின்னா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. சரி போன உள்ளே போய் ராஜாட்ட போய் நாரத மகரிஷி வந்திருக்காரு. ராஜாவும் ராணியுமே வந்து வரவேற்றா, விழுந்து கும்பிட்டு, வாங்க வாங்க வாங்க, உனக்கு குழந்தை பிறந்திருக்கேன். ஆமாம், இன்றைக்கி தான் பேர் வைக்க போகிறேன், நீர் வந்திருக்கீர், பாக்கியசாலி அப்படின்னா. யார் பாக்கியம் பண்ணான்னு தெரியல. கதவெல்லாம் தாப்பா போட்டார், எல்லாரையும் வெளியில் போனார். குழந்தைய தொட்டிலில் போட்டிருக்கார், தொட்டியில் ஆட்டினார். 13 நாள் குழந்தை காதில் போய் சொல்கிறார், ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர். 13 நாள் குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசிச்சு, மகரிஷே உமக்கு இன்னும் நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டுது அந்த ஜீவன். என்ன சொல்கிறேன்னு வாயை புதைச்சின்னு கேட்டார். புழுவான் எழுந்திருந்த போது அந்த நாமாவை கேட்டேன், அதை விட ஒசந்த ஜென்மாவான பூச்சி வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மான் வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால இந்த மனுஷ ஜென்மா, ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு அட்டாட்சரத்தை உபதேசம் செய்தீர், இனிமேல் எனக்கு ஜென்மாவே இல்லைன்னது. இதைத்தான் தியாக பிரம்மம் சொல்கிறார், சரத்கால சந்திரன் போல் குளுமையை கொடுக்குமாம் இந்த நாராயணன் நாமா. சரதிந்து நிப்பாப கண்ணான கண்ணே வர்ற நாரத நாராயண ஸ்மரண ஆனந்தா அனுபவமுகல அனுபவிச்சு சொன்னாராம் நாராயண நாமம். தாசர்வாள் சொல்றார், கஷ்டம் வரும்போது சொல்லு. ஆழ்வார் சொல்றார், துயரிலீர் துன்பம் வரினும் சொல்லுங்கள், நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். கஷ்டதல்லி ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿ ಕಟ್ಟುವಿರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂಬೋ ಸಿಟರು ಪೇಟುವ
அப்பா அஷ்டாட்சர மகா மந்திர ஜபய நாராயண நின்ன நாமத ஸ்மரணே சாராமிருதவு என்ன நாலிகே பரலி நாராயண நாராயண நாராயண. தாசர்வாள் சொல்றார், இந்த நாமாவை சொல். இங்கே உட்காந்துருக்கள் எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கள்? வீட்டில் உங்கள் ஆற்றுல எல்லாராத்துலேயும் ஏசி ரூம் இருக்குது, 165 சேனல் வருது. இது ஃபோனில் சௌக்கியம், எவ்வளவு சௌக்கியம். யாராவது ஒருத்தர் உருப்படியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு சேனலை பார்த்ததா சொல்லுங்க. அங்கே விளம்பரம் போட்டவனே மாற்றிடுவோம். ஆத்துக்காரி வந்து இந்த டிவி போடும்பா, தாயார் வந்து இதை வைம்பா, குழந்தை வந்து இன்னொரு சேனலை சொல்லும். ஒத்தனும் உருப்படியாக பார்க்க மாட்டான். இங்கே பாருங்க வந்து உட்காந்துக்கள், ஏசி எல்லாம் கிடையாது, உங்களை செல்ஃபோனை ஆஃப் பண்ணு சொல்லிட்டேன். இங்கே ஒரே சேனல் தான், திருச்சி கல்யாணம். நீ சேனல்லாம் மாற்ற முடியாது. ஆமாம், யாருக்கா கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கள்? திருச்சி கல்யாணராமனுக்காவா? இல்லை, நாராயணன் நாமா உங்களை கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருக்கு. தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாருமே. பகவான் உங்களை கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க, அதை எல்லாரும் உணருங்கள். அந்த நாராயணன் நாமாவை சொல்லலேன்னா வந்த கஷ்டம் போல் இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறான் சூரிய பகவான். யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறானே, இதை பார்க்கப்படாதுன்னு மறைஞ்சான் நற்புகழேந்தி புலவர். ஏதோ பழம் கிடச்சது சாப்பிட்டான், ராத்திரி தூங்குறா. படுத்துட்டு இருக்கிறப்போ தமயந்தி ஆம்படையான் மேலே கையை போட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா. சனி கத்தியாக மாறி குறுக்க விழுந்தான், கத்தி அடித்தான். தமயந்தி புடவையை கிழிச்சான், இடுப்பில் கட்டின்றான். தமயந்தியை பார்க்குறான், அசந்து தூங்குறா. தமயந்தி பேசுகிற மாதிரி இருக்கான். சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே, இந்த கஷ்டம் வந்து கொடுத்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்கான். வாசலில் போய் நிற்பனாம். நிற்கிற போது என்ன பார்ப்பனாம், அந்த தமயந்தி கையை பிடித்து கொண்டு பிராணநாதா என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற காட்சி கண்ணுக்கு தெரிகிறதாம். திரும்பி வருவனாம். திரும்பி வந்த பொழுது அவனை அவன் மாமனார் ஏன் இப்படி சூதாடினாய் என்று கேட்பது போல் தெரிந்ததாம். திரும்பி போய் நிற்பனாம். அங்கு நிற்கிற போது அவன் பையனும் பெண்ணும் கதறுவது போல் காட்சி அளிக்கிறது. அப்பா, இப்படி சூதாடி இப்படி கஷ்டப்படுத்தி விட்டாய் என்று போய்விட்டு வருவனாம். புகழேந்தி புலவர் சொல்றார், இவன் போயிட்டு வருது எப்படி இருக்காம். மனைவியை பிரிய முடியாமல் பெண்கள் பாத்திரத்திலே தயிரை வைத்து அதில் மத்த வச்சு கயரை வச்சு கடையிற போது இந்த ஸ்திரீகள் கை எப்படி இப்படியும் அப்படியும் போயிட்டு வருமோ அது மாதிரி வந்தார். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும் ஆயர்கொணர்ந்த அடுபாலின் தோயல் கடை வார்த்தம் கை போல ஆயிற்று காலன் வடிவாய வேளாண் மனம். அவன் அங்கிருந்து அப்படியே கிளம்பி விட்டான். பாதராத்திரில் மனைவியை பொழுது விடிய போறது, சூரியன் உதிக்க போறான். சேவல் கூவித்துங்கல எங்க புகழேந்தி புலவர் சொல்றார், கோழி குலம்னர். சேவல் வயத்தில் அடிச்சுக்கிண்டு கூவிச்சாம். ஏன் தெரியுமா, எங்கள் ஆண் இனத்தில் பிறந்தவன் இப்படி மனைவி பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டான், கதிரவனே நீ வந்து காப்பாற்றுன்னு சொல்லுவது போல் கூப்பிட்டதாம். சூரிய பகவான் அப்படி பிரகாசமாக வரார். தமயந்தி பார்க்குறா, பக்கத்தில் பர்த்தாவை காணும், ஓடுறா, இங்கேயும் எங்கேயும் பதறா கதறா. என்னப்பா பிராணநாதா, நீர் எங்கே போனீர்? உம்மை நான் ஏன் சூதாடினேன் என்று கேட்டதினால் விட்டு விட்டீர்களா? நீங்கள் இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தால் என்ன, உங்களை இப்படி பிரிந்திருக்கிறேனே, ஏன் இப்படி என்னை உதறி தள்ளினீர்கள் என்று கதறிக்கொண்டு ஓடுகிறாள். அந்த சமயத்திலே
பெரிய மலைப்பாம்பு அவளை பிடிச்சி இழுக்கிறது, அவளோட 2 காலையும் பிடிச்சி இழுக்கிறது. சுவாகா பண்ணுள்ளான்னு உள்ளே இழுக்கிற போது வெளியில் அவள் தலை நீட்டின்னு இருக்கா, கதர்றா, காப்பாற்று காப்பாற்றுன்னு கதர்றா. அந்த சமயம் அந்த பக்கமாக ஒரு வேடன் போனான். இந்த வேடன் என்ன பண்ணான், அந்த தமயந்தி அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டான். அந்த மலைப்பாம்பை தூக்கி அந்த பக்கம் போட்டான். தமயந்தி கும்பிட்டா, ஏ வேடனே, நன்றின்னு சொல்றதை தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ இப்படி நான் காப்பாத்தினா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா என்று கதறினாள். என்ன ஒண்ணுமே இல்லைங்கிற, நீ இருக்கியே என்னோடு வா அப்படின்னா. துரத்தின்னு போறான். ஆமா, மானை துரத்தின புலி மாதிரின்னார் புகழேந்தி புலவர். ஓடுறா தமயந்தி, இவனும் ஓடுறான். கொஞ்ச தூரம் ஓடினோன்னு தமயந்தி அப்படி திரும்பி பார்த்தாலாம், அப்படியே ஜலமாயிட்டானாம். புகழேந்தி புலவர் சொல்ற, நீராய் விழுந்தான், சீராய் விழித்தாள். சிலை வேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்துன்னா ஜலமா போயிட்டானாம். அப்படியே அவ போறா. அப்படியே அந்த பக்கமா ஒரு பிராமணன் வரான். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? சேதி நாட்டுக்கு. ஓ, எங்க பெரியம்மா ஊரு, என்னை கொண்டு விட்டுடுங்கோ அப்படின்னு. அரண்மனையில் விட்டுடுங்கோன்னா அரண்மனையில் கொண்டு விட்டா கதறினா. உடனே விதர்ப தேசத்துக்கு ஓலை அனுப்பிச்சா, தேரில் உட்கார வச்சு அனுப்புகிறானா. உபன்யாசத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், பெண் வாழ பிறந்தாம் வாழும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்கு வந்த பொண் சௌக்கியமாக இருந்தால் தான் நம்ம சௌக்கியமாக இருப்போம். நாட்டு பொண் சௌக்கியமாக இருக்கணும். நம்ம அதுக்கு வந்த நாட்டு பொண்ணு சௌக்கியமாக இருக்கான்னா உத்தராத்து பொண்ணு ஃபோனே பண்ண வேண்டாமே, சௌக்கியமாக இருக்கான்னு பொண்ணோட அப்பா கேட்கக்கூடாது. அப்படி நடந்துக்கணும். அவள் அங்கே சௌக்கியமாக இருந்தால் புக்கான் சௌக்கியமாக இருக்கும், பிறந்தான் சௌக்கியமாக இருக்கும். அதுதான் வச்சனம் சொன்னான், பெண் வாழ பிறந்த வீடு வாழும். ஸ்திரீகளுக்கு தான் முக்கியத்துவம். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தானே, ராணியாக இருந்தானே. ஆமாம், சகுந்தலை வேண்டான்னு விட்டான் துஷ்யந்தன். கதறினார். விஸ்வாமித்திரர் போய் பெண் பண்ணி நிற்கிறார். பாருங்க, திருச்செங்கோ சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், ஹரிச்சந்திரனை பொய் பேச வைக்கிறேன்னு உலகத்தையே ஆட்டி படைச்ச மகரிஷி சன் பொண்ணுக்கா போய் நிற்கிறார் கையை கட்சின்னு. பார்த்தேடா, கண்ம மகரிஷி வளர்த்துட்டு கொண்டு கொடுத்தார் சகுந்தலை. கண்ணில் ஜலமிட்டு கதறினார். ரிஷிகள்லாம் கேட்டா, நீங்கள் ரிஷியாச்சே இப்படி அழறேன்னு, நீ ஒரு பொண்ணை வளர்த்துப்பாரு அப்போ தான் தெரியும்னு. ஆமாம், எப்படி தெரியும்? ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ரெங்கனா இருக்கு. கதறினர் பெரியாழ்வார். ஒரு மகள் தன்னை உடையேன், திருமகள் போலும் வளர்த்தேன், செங்கன்மாலே கொண்டு போனான்னர். கண்ணில் ஜலமிட்டவுன்னு ரெங்கநாதர் காட்சி அளித்தார். பெரியாழ்வார்ட்ட, நீர் என்ன உலகத்துக்கே வேதாந்தம் சொன்னீர், கண்ணில் ஜலம் விடுறீரேன்னா. அவர் சொன்னார், வளர்த்தது நான்னா நீயா, நீ கூட்டின்னு போகிற அப்படின்னு. உனக்கு என்ன அருமை தெரியும் அப்படின்னார். அவர் தமயந்தி வரா, தேரில் வாசலில் நிற்கிறா, அரண்மனை வாசலில் நிற்கிறா. அரண்மனை வாசலுக்கு மகாராணி வரமாட்டா. யாராவது வந்தால் வேலைக்காரி அனுப்பிச்சு கூட்டின்னு வாம்பா. எவ்வளோ பெரிய உறவுக்கார வந்தாலும் தெரிஞ்சவா வந்தாலும் மகாராணிலாம் வெளியிலே வரமாட்டா. வாசலில் வந்து நிற்கிறா. ரதம் எப்போ வரும்னு பொண்ணு கஷ்டப்பட்டுன்னா வரா, வந்து நிற்கிற வரப்போறா. அப்படி வர்ற போது என்ன பண்ணுறா, கதர்றா. யார்? தமயந்தியோட தாயார் அங்கேருந்து. அம்மா அப்படியே கட்டி பிடிச்சி கதர்றா, குழந்தாய் சூதாட்டம் ஆடினானாமே, உன்னுடைய கணவன் சூதாடாதே என்று சொல்லவில்லையா? நீ சூதாட்டம் ஆடும்போது தடுக்கவில்லையா? ஒருத்தரும் ராஜ்யத்தை இழந்து கஷ்டப்பட்டியாமே, வனத்து கூட்டின்னு போனாவே பாழ் மண்டபத்திலே. தாய் என் செய்தாய், என் புலம்பினாய் கண்ணே, உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, நாங்கள் எப்படி சாப்பாடு சாப்பிடுவோம், எப்படி உணவு இறங்கும் பெண்ணே? அரண்மனை சௌக்கியம் இருந்தென்ன, அந்தஸ்து இருந்துட்ட சௌக்கியம் இருந்தென்ன, நமக்கு தேவையா? இப்பேற்பட்ட வாழ்க்கை வந்து விட்டதுன்னு கதறா. யாரு? தமயந்தியோட தாயார். தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம பூமியை கூட தாய்னு சொல்றோம். மதர், தாய்மொழி எல்லாமே பெண்களுக்குத்தான். ஆமாம், கண்ணீர் விடக்கூடாது. ஸ்திரீகள் கண்ணீர் விட்டா இந்த குலமே போயிடும். ஆம்,
கதறினான். என் செய்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவ திண்டாடின்னு இருக்க. இப்போ இவளை பிரிஞ்ச நலன் போயின்னு இருக்கான் காட்டில். பெரிய அக்னி ஜுவாலை, தக 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 தகன்னு நெருப்பு எரியறது. அதில் ஒரு பாம்பு விழுந்திருக்கு, கார்கோடகன்கிற பாம்பு. இந்த பாம்பு கூப்பிடுறது நலன், இங்கே வா, என்ன இந்த அக்னியிலேருந்து தூக்கி வெளியில் போடுங்கிறது. அந்த அக்னியில் இருக்கிற கார்கோடகன்கிற அந்த பாம்பை தூக்கி எடுத்துன்னு போகிறான். கீழே விடுறதுக்கு போன போது, விடாதே, நான் நெருப்பில் இருந்ததுனால உடம்பு அப்படியே எரியறது, என்னை அப்படியே காத்தாட தூக்கின்னு போங்கிறான். நல சக்கரவர்த்தி அந்த பாம்பை அப்படி காத்தாட தூக்கின்னு போகிறான். 1லேருந்து 10 வரை சொல்லி கீழே விடு. நான் தசைன்னா ஒரு அர்த்தம் 10ன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் பிடின்னு அர்த்தம். தமிழ்லேயும் அதே தான், 10ன்னா பிடின்னு அர்த்தம், 10ன்னு எண்ணிக்கை. 1 2 3 4 சொல்லி தசைன்னு சொல்லி விட்டான். இந்த பாம்பு அவனை கொட்டிடுத்து. கொட்டினோன்னா குட்டையாக கருப்பாக போனான். அப்போ தான் கார்கோடகன் பிரத்யட்சமாய் சொல்கிறான், நல சக்கரவர்த்தியே, நீ பழைய உருவத்தில் போகப்படாது, பெரிய சக்கரவர்த்தி, அதுக்கு தான் உனக்கு இந்த தேகத்தை கொடுத்தேன். நாளைக்கு நீ உன் மனைவியை பார்க்குற போது இந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, பழைய உருவம் வரும். அது வரைக்கும் உன் பேர் வாகுகன்னு வச்சுக்கோ. நீலேருந்து நலன் பேர் வாகுகன். அவருக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும். ஆமாம், பாருங்கள், ஒரு ராஜா, அவனுக்கு எத்தனை வேலைக்காரா இருக்கா, எத்தனை இருக்கா, அவனுக்கு தேரோட்ட கற்றுனா, சமைக்க கற்றுனா. இதுதான் இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும். ஆமாம், ஆம்பளையாக பிறந்தா 2 3 வேணும். ஆமாம், ஏன்னா இப்போ பொம்மநாட்டியே 7 8 படிக்கிறான். நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் வேறு படிக்கணும். ஆமாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நல்ல வேலை நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டோமோ பொழைச்சோம். ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வளர்த்து பொண்ணு, அங்கே ஒரு பையன் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவள் அப்பாட்ட கொடுத்து. அப்புறம் ஃபோனே காணும். என்ன அப்படின்னு கேட்டேன். என்னம்மாம்மா, நான் அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன், அதனால் அந்த பையன் இங்கே சாதாரணமாக ஒரு காலேஜில் படிச்சிருக்கான். எந்த காலேஜில் படிச்சிருக்கேன்னு கேட்குறான். பையனோட அப்பா அழற. இவ கேட்பான்னு நான் கேட்க முடியும் அப்படி. 2 3 குவாலிஃபிகேஷன் வேணும். அதுவும் ஆம்பளைகளுக்கு சமைக்க தெரியணும். அது ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். அப்போ தான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். மாதத்தில் ஒரு 2 3 நாளாவது. அது ஒன்று இருக்கும். நலனுக்கு சமைக்க தெரியும், தேரோட்ட தெரியும். அயோத்தி நாட்டுக்கு போனான் ருத்துபர்ண ராஜாட்டு. அவர் சேர்த்துட்டார். ஏன்னா சமைக்க தெரியும், தேரோட்ட தெரியணும். தமயந்தி ஆம்படையனை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா ஓலையை விட்டா ஒரு பிராமணன். பாதராத்திரியில் பொண்டாட்டியை பரிதவிக்க விட்டுட்டு போனானே, காதலியை நியாயமானு கேட்டுன்னு வா. 6 பதில் சொல்கிறாளோ, உருவம் எப்படி இருக்குன்னு பாரு, எந்த ஊரில் இருக்கான்னு பார்த்துன்னு வான்னா. அவள் எழுதி கொடுத்தா ஓலையை. காதலியை கானகத்தை காரிருளில் கைவிட்ட பாதகன். அவன் ஒரு ராஜாவாக கேட்குறான், தெரியலைங்கிறான். அயோத்தி ராஜாவே கேட்டான், புரியலைன்னா. இது இவன் காதில் விழுந்த தேரோட்டு. அங்கே குதிரை லாயத்தில் இருக்கான். கூப்பிட்டான், இங்கே வாங்க. எழுதி கொடுத்தான். உன் தொடி தன்னை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன், ஜென்மாந்திர பாபம்னு எழுதி கொடுத்தான். அவன் ஒருத்தந்தான் எழுதி கொடுத்தான். பார்த்து நான் குட்டையாக கருப்பாக இருக்கான்னு. இந்த காலம்னா ஃபோட்டோ எடுத்துருவான். அவன் போய் தமயந்திட்ட ஓலையை கொடுத்தான். எந்த ஊரில் பார்த்த? அயோத்தியில். எப்படி இருக்கார்? குட்டையாக கருப்பாக இருக்கான். ஹே, எங்கள் ஆத்துக்கார் நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஒசரம். நீ என்ன சொல்கிற? இல்லை, அதுக்குள்ளே தினமலரில் போட்டானா. உடனே தமயந்தி பார்த்தா. எனக்கு 2வது சுயம்வரம்னு அப்பாவை கூப்பிட்டு எழுத சொல்லி அயோத்திக்கு மட்டும் ஓலையை விடுன்னா. ஏன்னா அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுருத்த. ஓ, தமயந்தி ஓலையை விட்டா. அவள் அப்பா கையெழுத்து போட்டு. ருத்துபர்ண ராஜாவுக்கு ஓலை போச்சு. தமயந்திக்கு 2வது சுயம்வரம், விதர்ப தேசம் வரவும். பார்த்தான், சபாஷ், இந்த தடவை எனக்குத்தான் சான்ஸ். இந்த நலன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு ஆரை கூப்பிட்டு சொல்கிறான். தேரோட்டியை கூப்பிட்டு.
ஏன் வாகுகனே இங்கே வா, இப்போ நம்ம போகிறோம் விதர்ப தேசம்னா. இவன் நடுங்கிட்டான். என்னடா நம்ம மாமனார் ஊருக்கு எதுக்குன்னா, தமயந்திக்கு 2வது சுயம்பரம். இந்த நளன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணான்னு தெரில, இந்த தடவை எனக்குத்தான் அப்படின்னா. இந்த மாதிரி ஓலைன்னு ஓலையை இப்படிக்கு மாமனார் பேர் போட்டு அவன் அப்படியே ஆடிட்டான். என்னடா இது அங்கேருந்து தான் வந்ததா ஓலை? நீ தான் தேர ஓட்டணும்னா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் ஓட்ட போகிறேன்னா உட்காருன்னா. குதிரை பறக்கிறது. ஆமாம் ஆமாம், அவன் ஏற்கனவே நல்லா ஓட்டுவான். நான் ஆத்துக்காரியை பார்க்கணும், அது இருக்குல்ல, நம்ம ஆத்துக்காரியை பார்க்கணும்னு இங்கேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸை பிடிப்பான். அன்றைக்கி இருந்தால் 2 மணி நேரம் லேட்டும்பான். அவனுக்கு தெரியுமா நம்ம ஆத்துக்காரியை பார்க்க போகிறோம்னு? பின்னால் அங்கவஸ்திரம் போட்டுன்னு உட்காந்துருக்கான். அவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடாக போனான்னா இந்த அங்கவஸ்திரம் விழுந்துருத்து. மேலாடை விழுந்ததென்றான். தேரோட்டியை பார்த்து சொல்கிறான், வாகுகனே தேரை நிறுத்து, என் அங்கவஸ்திரம் விழுந்துருத்துன்னா. நீ அங்கவஸ்திரத்தை விட்ட இடத்துலேருந்து 240 மைல் போயாச்சுன்னா. 4 காதம் கடந்தோம் என்றான். என் வஸ்திரம் ஒசந்த வஸ்திரம் விட்டு கொடுத்தேன்னா கவலைப்படாது, போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணர் ஜவுளி கடையில் வாங்கிப்போம்னா. கொஞ்ச நேரம் தேரை நிறுத்து, அது இழப்பாரட்டணும். ரொம்ப ட்ரெயின் பஸ்ஸு கார்லாம் போயிட்டே இருந்தால் கொஞ்சம் நிறுத்துவா. ஏன் நிறுத்துறான்னா இன்ஜின் சூடாகிடும். அதே நீ இத்தனை ஹார்ஸ் பவர்னு தானே சொல்கிற, அது அப்போவே ஹார்ஸில் தானே போனான். நானும் குதிரை மூச்சு இறைக்கும், ஜலம் காட்டணும், அவுத்து விடு தேர அப்படின்னா. இது பார்த்தியா தான் தோன்றி மரம், இதில் எத்தனை இலை எத்தனை காய் இருக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு இது எப்படி கணக்கு பண்ணணும்னு தெரியும். இந்த மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ கற்றுக்கோ, சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம்னா. இவன் உடனே இந்த ருத்துப்பன ராஜா சொல்கிறான், எனக்கு தேரோட்டுற மந்திரத்தை சொல்லி கொடு, அஸ்வ மந்திரத்தை அப்படின்னா. உடனே மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான்னா கவனிங்கோ. மந்திரத்தை உபதேசம் பண்ணால் இவனை பிடிச்ச சனி கீழே குதிச்சார். மந்திர ஜபம் ஆக ஆக குதிச்சு விட்டு கும்பிட்டார், நான் அப்புறம் வரேன்னு. நானும் அப்புறமா விளக்கம் தரேன். அப்போது எண்ணி பார்த்தான், கரெக்டாக இருந்தது. இவன் தேரோட்டுற மந்திரத்தை சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு ஊரில் நான் உபன்யாசம் பண்ணிட்டு தங்குற இடத்துக்கு போயிட்டேன். மறுநாள் 50 பேர் வந்துட்டான் என்னை பார்க்க. என்னென்னு நேற்றுக்கு சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மந்திரம்னு சொன்னேன், அது சொல்லாமல் போயிட்டேடேன்னா. நான் சொன்னேன் மந்திரம்னு தான் இருக்குது, என்ன மந்திரம்னு இல்லை. என்ன மந்திரம்னு தான் நாங்கள் காலையில் ஆடுவோமே, அப்புறம் உபன்யாசகர்னா முதல்ல ஆடுவோம், எனக்கு சொல்லி தருவோமா? அவன் திருப்பி தேரோட்டினான். பறக்கிறது தேர். விதர்ப தேசத்துக்குள்ளே அப்படி நுழைஞ்சான். அங்கே அந்த புறத்தில் இருக்கிற தமயந்தி வேலைக்காரிகிட்ட சொன்னான், ஆத்துக்காரர் வந்தாச்சு அப்படின்னு. ஹஸ்பண்ட் அரைவிடு சேஃப்லின்னா. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இது சூதாட உட்கார்ந்தவுடனே இவனோட குதிரையை 4 குதிரையும் பூட்டி இவ பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சாளோ இல்லையோ. இப்போ அந்த 4 குதிரையும் இந்த குதிரை லாயத்தில் இருக்குது. இவன் குதிரை ஓட்டின்னு வர அந்த அழகை கேட்ட உடனே அது கணக்க ஆரம்பிச்சிருத்து, எஜமா வந்துட்டான்னு. புரியுதா? மிருகங்களுக்கு பட்சிகளுக்கு எப்போவுமே காது நன்னா கேட்கும், கண்ணு நன்னா பார்க்கும். ஆமாம் பாரு, எங்கேயோ பல மைலுக்கு மேலே இருக்கிற கழுகு நம்ம தெருவில் இருக்கிற பாம்பை டபக்குன்னு வந்து தூக்கின்னு போகும். நம்ம தெருவிலே போவோம், நமக்கு தெரியாது. ஆமாம் பாரு, நீ நாய் கழுகு பசுமாடெல்லாம் பாரு, கண்ணு தீர்க்கமாக இருக்கும், காது கேட்கும். எங்கன்னு அதெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறத நம்ம தானே போட்டுக்கிறோம், நம்ம ஏன் போட்டுக்கிறோம்? அந்த மிருகம் பட்சியெலாம் டயத்துக்கு மலமூத்திரத்தை விசர்ஜனம் பண்ணிவிடும். இந்த மஷ்டூலாம் தேங்காது, நம்ம அதெல்லாம் தேக்கிறோம். சில பேரை கேடு போய் 2 நாள் அறுதும்பான். கண்ணு கட்டுப்படும், நம்ம காது கட்டுப்படும், தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில். அதுதான் நாய், நம்ம நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, ஸ்கூட்டரில் வரோம் இல்லை காரில் வரோம், நம்ம நடந்தே வரோம், நம்ம செருப்பு சத்தம் கேட்டோன்னே கத்தும் கரெக்டாக. நம்ம தெரு மூளைக்கு வரும்போதே
நம்ம ஸ்கூட்டர் சத்தம் கேட்குறதுன்னு வச்சுக்கோ அப்படிங்க. நம்மாச்சும் மாமி நம்ம பெல் அடித்து 10 நிமிஷம் கழிச்சு தான் எந்திருந்து வருவா. ரொம்ப நேரமாக கூப்பிட்றேண்ணா அப்படின்பா. அதனால தான் எல்லோரும் நாயை கொஞ்சறான். புரிஞ்சுதா உனக்கு? இப்போ ரொம்ப கமர்றது போல இருக்கு. அங்கே சமயக்கட்டுக்கு போயிட்டான் நேர. அப்போ தானே பார்க்கலாம். உடனே தமயந்தி என்ன பண்ணா, பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா. அவ இந்த பையன் பொண்ணுக்கு அடையாளம் தெரில. அவனுக்கு தெரியும் தான் பையன். நீங்கள் ஆறுன்னு கேட்டான். நான் நிடத்த தேஸ்தி இளவரசன். இவன் நலன் கேட்டான். அந்த சூதானவன் பையனான்னா, யோ ஜாகிரதையாக பேசு. மன்னர் பெருமையை மடையன் அறிவனான்னா. மடையன்னா ஒருத்தன் சமயக்காரன், இன்னொருத்தன் முட்டாள்னு அர்த்தம். ஜாகிரதை, நீ யார் எங்கள் அப்பாவை பேசுறது? அப்படி கோவம் வந்துருச்சு. அப்படி திரும்பி போனவுடனே கண்ணில் ஜலம் விட்டான். ஐயோ நம்ம குழந்தைன்னு தெரிஞ்சு வாரி கொஞ்சம் முடியலையே அப்படி. உடனே தமயந்தி என்ன பண்ணா, வேலைக்காரியை கூப்பிட்டா சமைக்க சொல்லுன்னா. வேலைக்காரிட்ட விறகை கொடுத்தா. விறகு அப்படி வச்சான் பாருங்க, பிடிச்சிருந்து. ஏன்னா அக்னி பகவான் சொல்லியிருக்காரு. அவள் போய் சொல்கிறா, என்னம்மா அக்கிரமம், நம்மளாக இருந்தால் சீமண்ணையை ஊற்றணும், உசு புசுன்னு ஊதணும். அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் லைட்டர்னு கண்டுபிடிச்சி. நானும் லண்டனுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். யாத்துக்காரி அது வேலை செய்வேனாங்கிறது. நான் உடனே சொன்னேன் ஆம்பளைட்ட, அது என்னடி கல்யாண ராமனா சொன்ன உடனே கேட்கறதுக்கு. ஒரு பொம்பளைக்காவது நம்ம நெருப்பட்டியை வச்சு கொளுத்துவோன்னு நினைக்க மாட்டார். அந்த கேஸை ஓப்பன் பண்ணி போராடுவா. நம்ம என்ன நலனா இப்படி திறந்த உடனே வர்றதுக்கு. அப்புறம் பாத்திரத்தை வச்சா ஜலம் வந்துடுத்து. சூப்பராக சாப்பாடு வந்தாச்சு. தமயந்தி அந்த சாப்பாடை கொண்டு வா, டேஸ்ட்டு பார்த்தா தெரியுமே. ஆற்றுக்காரர் சமைக்கிறது மாதத்துக்கு 3 நாள் சமைக்கிறானே. இவ தானே ட்ரைனிங் தரா. அவனுக்கு என்ன பண்ணணும், இந்த அரிசியை குக்கரில் போடணும். எத்தனை டம்ளர் போட்டு? 2 டம்ளர், 6 டம்ளர் ஜலம் விடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த புளியை கரையுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த தக்காளியை நறுக்குங்க, காயை நறுக்குங்க. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் இந்த பாலை சுட வச்சு காப்பி எனக்கு ஊற்றி தொலைங்க. 1 மணி நேரம் சொல்கிறாங்க ஆதிகாரி. சமைக்கிறது சமையல் பெரிய கலை. ஆதி காலத்துலேருந்தே சமையல்னால் 2 பேர் தான், நலபாகம் பீமபாகம். சரிம்மா உங்களுக்கு? திரௌபதி பாகம் சீத பாகம்லாம் கிடையாது. நாங்கள் ஆம்பளை சமைச்சா தான் நன்னா இருக்கும். ஏன் நன்னா இருக்குது தெரியுமோ? நீங்கள் 2 தக்காளி தான் போடுவேன் ட்ரெஸ்த்துக்கு, நாங்கள் 5 போடுவோம் 2 பேருக்கு. ஆமாம், என்ன சாமானை போட்டால் தான் நன்னா இருக்கும். தமயந்தி கண்டுபிடிச்சிட்டா. அப்பாவை கூப்பிட்டா, ஆத்துக்காரர் தான். உடனே உருவத்தை மறைக்காமல் காட்டுங்க. கார்கோடகன் கொடுத்த வஸ்திரத்தை தரிச்சுட்டார். பழையபடி நலனாயிட்டார். சேர்த்து வச்சான் ருத்துப்பண்ண ராஜா. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோன்னு. இப்போ பழையபடி திரும்பி போகிறார் அயோத்திக்கு. இப்போ ரிட்டர்ன் வந்து செல்ஃப் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையோ. அதனால் இவன் தேர் ஓட்டிக்கிண்டு பொண்டாட்டி பையன் பொண்ணோட வரான். புஷ்கரனோட சூதாடி ராஜ்யத்தை வாங்கினான். திரும்பவும் இனிமேல் தான் வியாக்கியானம். சனி பிரத்யட்சமானார் நல மகாராஜர். கேளுங்க. இப்போ நான் சொன்னேனே செத்த முன்னால், மந்திரத்தை ஜபிச்சான், சனி விட்டான். அதுதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். பகவன் நாமாவை சொல்லுங்கோ, நம்மளை எந்த சனியும் பண்ணாது. என்ன வேணாலும் பிடிக்கட்டுமே. 7.5 சனி பிடிக்கும். நான் உங்களெல்லாம் கேட்குறேன், 7.5 சனி பிடிச்சவாரா சாப்பிடாமல் இருக்கானா? அஷ்டம சனி பிடிச்சவன் சாப்பிடாமல் இருக்கானா? உத்தியோகத்துக்கு போகாமல் இருக்கானா? என்ன நடக்காமல் இருக்குது சொல்லுங்க நீங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் பயப்படுறேன்? ஒன்றும் பயப்படாதீங்க. நீ பிராமணனா பிறந்தியா, சந்தியாவதனத்தை ஒழுங்காக பண்ணு. வேறு ஜாதியில் பிறந்தியா, பகவன் நாமாவை சொல்லு. குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, ஆச்சாரியால வணங்கு, குருவை வணங்கு. குருவை கூட்டின்னு போ. குலதெய்வத்துக்கு குடும்பத்தோடு போங்க. யாரும் போகிறதில்லை நம்ம இந்து மதத்தில். குடும்பத்தோட கோயிலுக்கு போ. கார்த்தால எந்திருந்ததுலேருந்து பகவன் நாமா சொல்லுங்க. என்ன வேணாலும் ஒர்க் பண்ணுங்க சார், எதை வேணாலும் செய்யுங்க. பகவன் நாம எப்படி 7.5 சனி அஷ்டம சனி என்ன பண்ண போகிறது பார்த்துருவோம். ஒரு கை எதை வேணாலும் பண்ணணும். என்ன பண்ணும், என்ன வேணாலும் கஷ்டம் வரட்டும் சார்,
ஆழ்வார் சொன்னார், என்ன வேணாலும் துன்பம் வரட்டும், நான் நாராயண நாமா சொல்கிறத விட மாட்டேன்னு. அதுதான் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சனி இப்போ பிடிச்ச என்ன கேட்குறார் பாருங்க, வரம். இத்தனை தடவை சனி பிடிச்சி கஷ்டப்பட்ட நலமகாராஜாவை பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். எல்லாரும் பிரமாமா சோஷலிசம் செக்குலரிசம்லாம் பேசுகிறா. ஏன்னோ நம்ம மதத்தில் சொல்லாத மாதிரி, ஏன்னோ நம்ம மதத்தில் அன்பு இல்லாத மாதிரி, நம்ம சொல்லாத யாரும் சொல்ல முடியாது, நம்ம சொன்னதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதை போல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லலை. அவர் இன்னைக்கு அவன் கேட்குறான், எந்த யுகத்தில் நடந்தது? அவன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணும்னு சனி. அவர் நான் சௌக்கியமாக இருக்கணும், இது மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் கேட்டாரா? என்ன கேட்குறார்? ஏ சனி பகவானே, என்ன வேணும்? நீங்கள் பிடித்திருக்கும் பொழுது அடியார்களை ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ சனி திசையோ சனி புக்தியோ சனி அந்தரமோ என்னெல்லாம் உங்களால் ஜாதகத்திலே தொல்லை வரும் என்று நினைக்கிறார்களோ, அந்த நேரத்தில் ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ பிடிச்சிருக்கிற நேரத்தில் சனி திசையிலையோ அடியேனுடைய சரித்திரத்தை நலச்சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ அவளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வரம் கொடுன்னு இருக்கிறது. பார்த்தேன்னா என்னைக்கு நம்ம இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணும். உடனே சனி கிருபை பண்றார். என் காலத்து சனி சொல்றார், உன் சரிதம் கேட்டாரை அடையேன். இது சனி நலனுக்கு மட்டும் சொல்ல, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லியிருக்கார். கல்லை தூக்கி போட்ட வானரம்லாம் எல்லாரும் கல்லை தூக்கி போடுறா லங்கைக்கு போகிறது. அனுமாரும் கல்லை தூக்கி போடுறார். ராம் 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 ராம். ஆமாம், கல்லை தூக்கி போடுற. இவர் சனி போகிறார். அனுமார் முன்னால் போய் நிற்கிறார், கும்பிடுறார். அனுமார் கும்பிட்டு, நீங்கள் ஆறு? என் பேர் சனி, மை நேம் இஸ் சனி, கம்மிங் ஃப்ரம் திருநள்ளாறு. இப்போ என்ன பண்ணணும்? உம்மோட இருக்கணும். இரும். எங்கே உட்காரு? தலையில் உட்காரு. உட்காந்து அங்கேருந்து ஒரு வானரை பாறையை வைக்கணும்னு. எங்கே வைக்கணும்? தலையில் வைக்கும். ஒரே அமுக்கு அமுக்கினா அவர் கீழே குதிச்சார். என்ன இப்படி அமுக்கிறான்னா, நீ உட்காரணுன்னா சரிண்ணே, அவன் அமுக்கணும்னா அமுக்கட்டும் அப்படின்னார். உடனே சனி கீழே குதிச்சார், கும்பிட்டார். ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்ணி சேவிச்சார். என்னன்னார், நான் யாரையாவது பிடிச்சிருந்தேன்னா உங்களை பிரதட்சணம் பண்ணால் போதும், ஒன்றுமே பண்ண மாட்டேன்னா அங்கேருந்து. அதுதான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ராமாயணம் கேளுங்கோ, நலச்சரித்திரம் கேளுங்கோ, அனுமாரை கும்பிடுங்கோ. இப்போ டிசம்பர் 19 அன்றைக்கி சனி போயிடுச்சு. ஆமாம், பயப்படாதே. இதுக்காக திருநள்ளாறு போகாதே. தெருவில் இருக்கிற அனுமாரை கும்பிடு, குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, சனி ரொம்ப நல்லவன். நம்மளுக்கு பிடிச்சதுனால தானே நம்ம இப்போ அனுமார் கோயிலுக்கு போகிறோம். அப்போ அவன் தானே நல்லவன். இப்போ தெரிஞ்சுலையா? அதனால் இப்போ யாருக்கு இப்போ விட போகிறது ஒருத்தரை துலா ராசிக்காரால் விட்டுரும், மக்கர ராசிக்காரால் பிடிச்சிக்க போகிறது. ஏற்கனவே தனுசுக்கு பிடிச்சின்னு இருக்குது. ஆமாம், விருச்சிகத்துக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அதனால் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த கூட்டத்தில் இருக்க, இல்லை இந்த கூட்டத்தில் இருக்கிறவாளுக்கு புள்ள பொண்ணெல்லாம் இருக்கா, கவலைப்படாது. நலச்சரித்திரம் கேளு, நன்ன கேளு, கேட்க சொல்லு, அனுமாரை கும்பிட சொல்லு. ரிஷப ராசிக்காரனுக்கு அஷ்டம சனி, கன்னியா ராசிக்காரனுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கட்டுமே. மீன ராசிக்காரனுக்கு 10ல் சனி இருக்கட்டும். மிதுன ராசிக்காரனுக்கு 7ல் சனி. நல்ல மிதுன ராசி எவனோ நிச்சயம் கல்யாணம் ஆகிடும். 7ல் சனி வந்திருக்கானே. ஆமாம், ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. தெரிஞ்சுக்கோ. கெடு நவக்கிரகம் ஒன்றும் பண்ண சார். உங்களை எல்லாரையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பகவன் நாமாவை சொல்லுங்கோ, கேளுங்கோ. திருநள்ளாருக்கு போகணும்னு நினைக்காதே. ஆமாம், இது டிவியில் ஒளிபரப்பாக போகிறது. அதனால தான் தைரியமாக சொல்லுங்கள். ஆமாம், நல்லா குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு.
ஆமாம், ஆச்சாரியாளை கும்பிடு, உன் கடமையை செய், பகவன் நாமாவை சொல்லுங்கோ. நம்மளை எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடும். எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது, என் நவக்கிரகமும் ஒன்றும் பண்ணாது. நீ பெருமாளை கும்பிட்றியா கும்பிடு, சிவனை கும்பிட்றியா கும்பிடு, இதுக்கு கவலைப்படணும். என்ன வேணாலும் வந்துட்டு போகிறது சார். துணிந்திருங்கள் தயவு செய்து. அதைத்தான் சனி பகவான் சொன்னார். நல்லதை கேளுங்கள், நல்லதை சொல்லுங்கள், அதுதான் நம்மை காப்பாற்றும். தயவு செஞ்சு இதைத்தான் தர்மபுத்திர மகாராஜாவுக்கு சொல்கிறார். அவர் கேட்டார், தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேய மகரிஷி வரார். அவர் குச்சேல விருத்தாந்தம் சொல்ல போகிறார். அதை நாளைக்கு அனுபவிக்க போகிறோம். 6லேருந்து 8 நாளைக்கு குச்சேல விருத்தாந்தம் அதுலேயும் சொல்கிறா இந்த நவகிரகத்தை பற்றி. அதனால் எல்லோரும் நாளைக்கும் வாங்கோ. ஆமாம் ஆமாம், நாளைக்கு மறுநாள் ஆச்சாரியாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிற 3 மணிக்கு சாயந்தரம் திரு கணேஷ் சர்மாஜி உபன்யாசம் இருக்குது. அடியார்களெல்லாம் நாளைக்கு குச்சேல விருத்தாந்தம். அது அந்த குச்சேலர் எப்படி கஷ்டப்பட்டார், அவரை விட இனிமேல் வேணுமா? நாம் எப்படியா படுறோம்? உண்மையிலுமே நீங்கள் எல்லோரும் ஒன்று திருப்திப்பட்டுக்கோங்க. புராண இதிகாசத்தை பார்க்குற போது, அவாப்பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்குற போது நம்ம உண்மையிலுமே சௌக்கியமாக தான் இருக்கும், நன்னு சௌக்கியமாக இருக்கும். ஆமாம், அதனால் இது சௌக்கியமாக இல்லைன்னு சொல்லிடாதீங்கோ. தயவு செஞ்சு பகவான் நாமாவை சொல்லுங்கோ. எந்த கஷ்டமும் நம்மள்கிட்ட வராது. அதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடியது. ஹரே ராம சொல்லிட்டு போகலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.